இம்மானுவேல் காண்ட் ஒரு தத்துவ ஞானி. அவர் பாரம்பரிய மதங்கள் இல்லாமல் மனிதர்கள் எப்படி நல்லவர்களாகவும் கருணையுள்ளவர்களாகவும் இருக்கலாம்னு கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சார். அவர் 1724 கானிக்ஸ்பர்க்னு ஒரு நகரத்துல பிறந்தார். அது அப்போ ரஷ்யாவோட பகுதியா இருந்தது. ஆனா இப்போ ரஷ்யால இருக்கு. இப்போ அதுக்கு கலினிங்கிராட்னு பேரு. அவருடைய பெற்றோர்கிட்ட அதிக பணம் இல்ல. அவருடைய அப்பா குதிரைக்கு சேணம் செஞ்சு கொடுக்கிற வேலை பண்ணுவார். காண்ட் கூட அவருடைய வாழ்க்கையில பெரும்பாலான நேரம் ஏழையா தான் இருந்தாரு. ஆனா அவருக்கு அது பரவாயில்ல. ஏன்னா அவர் எளிமையா வாழ்ந்தாரு. ஆடம்பரமான விஷயங்கள் எல்லாம் வேணாம்னு நினைச்சார். அவர் 50 வயசான பிறகுதான் நல்லா சம்பளம் வாங்கிற பேராசிரியரானார். அவருடைய குடும்பம் ரொம்ப மத நம்பிக்கையோட இருந்தாங்க. கடுமையானவங்க. காண்ட் பெரியவனான பிறகு பாரம்பரிய மதத்துல நம்பிக்கை வைக்கிறதை நிறுத்திட்டார். ஆனாலும் மதம் எவ்வளவு அவருடைய பெற்றோர்களுக்கு கஷ்டமான நேரங்களில உதவி செஞ்சது, சமுதாயங்களை ஒண்ணா கொண்டு வந்ததுன்னு அவருக்கு நல்லா புரிஞ்சிருந்தது. காண்ட் சின்னவரா இருந்தார். பலவீனமா தெரிஞ்சார். அவ்வளவு அழகானவர் இல்ல. ஆனா அவர் விருந்துகளுக்கு போறத ரொம்ப விரும்பினார். அவருடைய நண்பர்கள் கூட அவர் ரொம்ப அதிக விருந்துகளுக்கு போறாருன்னு புகார் செய்வாங்க. அவருக்கு நல்லா பணம் வந்த பிறகு அவரே இரவு விருந்துகள் நடத்த ஆரம்பிச்சப்போ பேச்சுக்கள் எப்படி நடக்கணும்னு விதிகள் வச்சுக்கிட்டார். முதல்ல மக்கள் சமீபத்திய செய்திகள் பகிர்ந்துக்கணும். அப்புறம் முக்கியமான விஷயங்கள் பத்தி தீவிரமா விவாதிக்கணும். கடைசியில நகைச்சுவையோட முடிக்கணும். அப்போ எல்லாரும் மகிழ்ச்சியான மனநிலையில வீட்டுக்கு போவாங்க. அவர் 1804 வயசுல இறந்தார். அவர் பிறந்த நகரத்தை விட்டு வெளியே போனதே கிட்டத்தட்ட இல்ல. காண்ட் அறிவொளி காலம்னு சொல்லப்படுற நேரத்துல வாழ்ந்தாரு. அப்போ மக்கள் மதத்தை கேள்வி கேட்டு அறிவியல் ரீதியா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. 1784 அவரு அறிவொளின்னு என்னன்னு ஒரு கட்டுரை எழுதினார். அதுல அவருடைய காலகட்டத்தோட முக்கிய அம்சம் மக்கள் குறைவான மத நம்பிக்கை உள்ளவர்களா ஆகிட்டு இருக்காங்கன்னு சொன்னார். காண்ட் அறிவு ரீதியா இது நல்லதுன்னு நினைச்சார். ஆனா நடைமுறையில் அவருக்கு கவலையாச்சு. ஏன்னா மனிதர்கள் இயல்பாகவே சுயநலவாதிகளும் ஊழல்வாதிகளும்னு அவர் நம்பினார். இந்த கவலைதான் அவருடைய வாழ்க்கையோட முக்கிய நோக்கமா மாறுச்சு. மத விதிகளுக்கு பதிலா மனித அறிவும் புத்திசாலித்தனமும் அடிப்படையிலான விதிகள் வைக்கணும்னு அவர் நினைச்சார். அவர் அறிவுக்குள் இருக்கிற மதம் மட்டுமேன்னு ஒரு புத்தகம் எழுதினாரு. அதுல மதங்கள் எல்லாம் உண்மைகளை தவறா சொன்னாலும் ஒரு முக்கியமான விஷயத்துல அவங்க சரியா இருந்தாங்க. மக்களை நெறிமுறையா நடந்துக்க வைக்கிற விதிகள் வேணும்னு. இந்த இடத்துல தான் காண்ட் அவருடைய மிகவும் பிரபலமான கருத்தை கொண்டு வந்தார். அதுக்கு வகைப்படுத்தும் கட்டளைன்னு பேரு. அவர் இதை நெறிமுறைகளின் மனோதத்துவ அடிப்படைகள்னு பயங்கரமான தலைப்புள்ள புத்தகத்துல விளக்கினார். வகைப்படுத்தும் கட்டளை அடிப்படையில ஏதாவது நெறிமுறை ரீதியா சரியான்னு சோதிக்கிற முறை. நீ எல்லாரும் இதே மாதிரி பண்ணினா என்னாகும்னு கற்பனை செஞ்சு நீ அதுக்கு பலியாக இருக்க விரும்பலைன்னா அது தவறு. இது பெரும்பாலான மதங்களில இருக்கிற தங்க விதி மாதிரி தான். மத்தவங்களை நீ நடத்தப்பட விரும்புற மாதிரி நடத்து. உதாரணத்துக்கு அலுவலகத்திலிருந்து கொஞ்சம் பேனா திருடலாம்னு நினைக்கலாம். ஏன்னா அது சின்ன விஷயம். ஆனா எல்லாரும் இதே மாதிரி பண்ணினா அலுவலகங்கள் எல்லாம் காவலாளிகள் வைக்கணும். சமுதாயம் சிதைஞ்சு போயிடும். அல்லது நீ உன் துணையை ஏமாத்தி மறைக்கலாம்னு நினைச்சா உன் துணையும் உன்னை அதே மாதிரி ஏமாத்தினாலும் பரவாயில்லைன்னு ஏத்துக்கணும். வகைப்படுத்தும் கட்டளை நம்ம உடனடி ஆசைகளில இருந்து பின்வாங்கி நம்ம செயல்களை பெரிய கோணத்துல பார்க்க உதவுது. காண்ட் இந்த கருத்தை வேறு விதத்திலையும் விளக்கினார். நாம மக்களை அவங்களே ஒரு இலக்காக நடத்தணும். நமக்கு என்ன வேணும்னு அடைஞ்சுக்கிற கருவிகளா இல்ல. இது கிறிஸ்தவ கருத்தான உன் அடுத்தவரை நேசி என்பதற்கு மாற்றாக நோக்கப்பட்டது. யாரையாவது இலக்காக நடத்துறதுன்னா அவங்களுக்கும் சொந்த வாழ்க்கை இருக்கு. மகிழ்ச்சிக்கான சொந்த இலக்குகள் இருக்கு. அவங்க நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்தப்பட தகுதியுள்ளவங்கன்னு நினைவில் வைக்கிறது. நம்ம சொந்த அறிவு நமக்கு கொடுக்கிற விதி. அவர் இந்த கருத்துக்களை அரசியலுக்கும் அரசாங்கத்துக்கும் பயன்படுத்தினார். காண்ட் அரசாங்கத்தோட முக்கிய வேலை சுதந்திரத்தை உறுதி செய்ததுன்னு நினைச்சாரு. ஆனா பெரும்பாலான மக்கள் சுதந்திரம்னா என்னான்னு தவறான கருத்து வச்சிருக்காங்கன்னு அவர் நம்பினார். உண்மையான சுதந்திரம்னு நீ என்ன வேணும்னாலும் பண்ணலாம்னு இல்ல. அது உண்மையில உன் ஆசைகளுக்கு அடிமையா இருக்கிறது. உண்மையான சுதந்திரம் நம்ம சிறந்த மிகவும் பகுத்தறிவுள்ள சுயத்தின்படி செயல்படும் போது வருது. நம்ம உணர்ச்சிகள் அல்லது மத்தவங்களோட கையாளுதல் நம்மளை கட்டுப்படுத்தும் போது இல்ல. காண்ட் சொன்னாரு, நம்ம சிறந்த சுயம் தேர்ந்தெடுக்கிற விதிகளை பின்பற்றும் போதுதான் சுதந்திரமா இருக்கோம். அதனால சுதந்திர சமுதாயம்னு மக்கள் என்ன வேணும்னாலும் உணர்ந்தபடி பண்ணலாம்னு அனுமதிக்கிறது இல்ல. எல்லாரையும் அதிக பகுத்தறிவும் புத்திசாலித்தனமும் உள்ளவர்களா ஆக உதவுறது. நல்ல அரசாங்கம்னு நம்ம எல்லாருடைய பகுத்தறிவு பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துது. எல்லாரும் தெளிவா யோசிக்கும் போது ஒத்துக்கிற மாதிரி விதிகள் வைக்குது. அப்போ எல்லாரும் உண்மையிலேயே சுதந்திரமா இருக்க முடியும். 1793 காண்ட் மக்களை ஆச்சரியப்படுத்தி அழகு மற்றும் கலை பத்தி ஒரு முக்கிய புத்தகம் வெளியிட்டார். அதுக்கு தீர்ப்பின் விமர்சனம்னு பேர். நெறிமுறைகள் மற்றும் அரசியல் பத்தி பெரும்பாலான நேரம் செலவழிச்சவருக்கு இது வினோதமா தோணும். ஆனா
காண்ட் அழகு பத்தின அவருடைய கருத்துக்கள் உண்மையில அவருடைய முழு தத்துவத்தோடையும் அடித்தளம்னு நினைச்சாரு. காண்ட் வாழ்க்கையை நம்ம சிறந்த சுயமும் சுயநல ஆசைகளுக்கும் இடையே அழகு, குறிப்பா ரோஜாக்கள், கொடிகள், ஆப்பிள் மரங்கள், பறவைகள் மாதிரி விஷயங்கள் இந்த போராட்டத்துல நமக்கு சிறப்பான வழியில உதவுது. நம்ம ஏதாவது அழகானதை பாராட்டும்போது நம்ம குறுகிய சுயநல கவலைகளை தற்காலிகமா மறக்கிறோம். ஆனா நெறிமுறை விதிகளை பின்பற்றுறது மாதிரி இல்லாமல் அழகை அனுபவிக்கிறது இனிமையாகவும் கவர்ச்சிகரமாகவும் இருக்கு. கண்டிப்பாகவும் கோரிக்கையாகவும் இல்ல. அழகான விஷயங்கள் நாம எல்லா மனிதர்களோடையும் பகிர்ந்துக்கிறதை நினைவூட்டுது. சோர்வான விவசாயிக்கும் இளவரசருக்கும் பூ சமமா அழகா தெரியும். குழந்தைக்கும் படித்த பேராசிரியருக்கும் பறவை பறப்பது சமமா ரசிக்கத்தக்கதா இருக்கும். காண்டின்படி கலையோட நோக்கம் முக்கியமான நெறிமுறை கருத்துக்களை தெளிவான நினைவுல நிற்கிற வழியில காட்டுறது. அது அடிப்படையில தத்துவத்தை பார்வை மற்றும் உணர்ச்சி ரீதியா ஆக்குறது. நம்ம கலையோட சூழ்ந்துக்கணும்னு அவர் நம்பினாரு. அப்போ நம்மால நல்ல நடத்தையோட தெளிவான உதாரணங்களை பார்க்க முடியும். அழகான சின்னங்கள் நம்ம சுயநல பகுதிகளை கட்டுப்பாட்டுல வைக்க உதவும். காண்டோட புத்தகங்கள் நம்ப முடியாத அளவுக்கு கடினமா இருந்தாலும் அவை அடர்ந்த, சுருக்கமான, அதிக அறிவு சார்ந்தவையா இருந்துச்சு. அவர் ரொம்ப முக்கியமான ஒண்ணுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அது இன்னும் இன்னைக்கும் முக்கியம். அவர் மனித இயல்பின் சிறந்த, அதிக பகுத்தறிவுள்ள பகுதிகள் எப்படி வலுவாக்கலாம்னு புரிஞ்சுக்க விரும்பினாரு. அப்போ அவை நம்ம உள்ளார்ந்த பலவீனங்களையும் சுயநலத்தையும் நம்பகமா வெல்லும். காண்ட் பார்த்தா அவர் மதங்கள் எப்பவும் முயற்சி செஞ்சு பரிபூரணமா செய்ய முடியாமல் இருந்ததுக்கு மதச்சார்பற்ற பகுத்தறிவுள்ள பதிப்பை உருவாக்கிக்கிட்டு இருந்தார். நம்மை நல்ல மக்களா ஆக உதவுறது.